இந்த சோசியல் மீடியா அதனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது அதனுடைய பெரிய ஒரு ஆபத்து. நம்பர் 2, ரெண்டாவது என்ன அப்படின்னா, எது முக்கியன்றத எனக்கு மறக்க பண்றது தான் இந்த சோசியல் மீடியாவோட ரெண்டாவது பெரிய ஆபத்து. எது முக்கியம்? இப்ப வாலிப தம்பிக்கு எது முக்கியம்? வாலிப தங்கச்சிக்கு உன்னுடைய முக்கியமான அந்த காரியத்தை உன்னை மறக்க பண்ணுது. இப்ப பாருங்க, இப்ப நான் எக்ஸாம், எனக்கு இன்னைக்கு 41 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 41 வயசுல நான் இப்ப 10th ஃபெயில் ஆயிட்டேன். 11th படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. +2 படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. இப்ப 41 வயசுல போய் ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி என்னை கொஞ்சம் +1ல சேர்த்து விடுறீங்களா அப்படின்னா நடக்குமா? சத்தமா சொல்லுங்க. கேட்கல, நடக்காது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் இங்கே இருக்கிறேன். இந்த வேலையைத்தான் நான் இப்போ செய்ய முடியும். ஸோ 5 இயர்ஸ் தாண்டி அடுத்த 6 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைக்காது. வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் தான் உனக்கு முக்கியமா? நீ எக்ஸாம் தான் பார்க்கணும். இன்னைக்கு உனக்கு என்ன முக்கியம்? ஆனா இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம நம்முடைய முக்கியத்துவத்தை மறக்க பண்ணி, எது முக்கியம் அப்படின்றத மறக்க பண்ணி, முக்கியம் இல்லாத ஒன்றை கொண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்மளை பார்க்க வச்சு, நமக்குள்ள திணிக்க வச்சு, முக்கியமான ஒரு நாள் வரும்போது என்ன அந்தரத்தில் நடுத்தருவில் நிற்க வைக்கிறது தான் இந்த சோசியல் மீடியா. இது எனக்கு தேவையே இல்லை, இது எனக்கு அவசியமே இல்லை. அதை பார்த்து நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, அது எனக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. அவங்க வாழ்க்கையை பார்த்தா அது எனக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. என்ன லாபம்?